මේ රටේ මහජනතාව මේ රටේ බුද්ධිමත් මිනිස්සු இந்த நாட்டின் பொதுமக்களுக்கும் புத்திசாலிகளுக்கும் ஒரு விடயம் நன்றாக தெரியும். கடந்த 76 வருடங்களாக 2 பிரதான கட்சிகள் மாறி மாறி இந்த நாட்டை ஆட்சி செய்தன. இதில் ஒரு பிரதான கட்சியே ஐக்கிய தேசிய கட்சி. இன்று ஐக்கிய தேசிய கட்சிக்கு என்ன நடந்திருக்கிறது? ஐக்கிய தேசிய கட்சி இன்று முழுமையாக குழி தோண்டி புதைக்கப்பட்டுள்ளது. இப்போது ஐக்கிய தேசிய கட்சி என்று சொல்வதற்கு சிறிகொத்த கட்டிடம் மாத்திரமே எஞ்சி இருக்கிறது. அடுத்ததாக டாலி வீதியில் இருக்கின்ற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இன்று புதுக்கடை நீதிமன்றத்திலேயே இருக்கின்றது. தலைவர்கள் யார், பொதுச் செயலாளர்கள் யார் என்ற தீர்மானங்களுக்காக நீதிமன்ற தீர்ப்பு வரை காத்திருக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. ஒவ்வொரு நாளும் தலைவர்களும் செயலாளர்களும் மாறிக்கொண்டிருக்கின்றனர். இவ்வாறான ஒரு கட்சியால் எதிர்க்கட்சி கதாபாத்திரத்தை சரியாக வகிக்க முடியுமா? இந்த 2 கட்சிகளுக்கும் மாற்றாக 2 புதிய கட்சிகள் உருவாகி இருக்கின்றன. ஒன்று ஐக்கிய மக்கள் சக்தி. அதன் தலைவர் யார்? சஜித் பிரேமதாச. அவர் ஒரு தலைவரா? நாட்டின் பிரதமர் பதவியை ஏற்குமாறு அவரிடம் எத்தனை தடவை கோரிக்கை விடுக்கப்பட்டது? அவர் ஏற்றுக்கொண்டாரா? இல்லை. அவர் ஓடி ஒளிந்து கொண்டார். குறைந்தபட்சம் அந்த நெருக்கடிக்கு பின்னரேனும் பாராளுமன்றத்தில் ஜனாதிபதியை தெரிவு செய்த போதாவது அவர் போட்டியிட்டாரா? இல்லை. ஏன்? பொறுப்புகளை ஏற்பதற்கு அவருக்கு முதுகெலும்பு இல்லை. அவர்தான் இன்றைய காலத்தின் நவீன அந்தரே. அடுத்ததாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பிளவடைந்து அதற்கு பதிலாக உருவான கட்சி இது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன. தற்போது அதன் தலைவர் யார்? நாமல் ராஜபக்ச அல்லது ராஜபக்ச குடும்பத்தினர். அவர்கள் இந்த நாட்டை வங்குரோத்தடைய செய்ததை நாம் பார்த்தோம். ஜனாதிபதியாக இருக்கும் போது யாரிடமும் சொல்லாமல் நாட்டை விட்டு ஓடினார். இந்த நாட்டை வங்குரோத்தடைய செய்ததை நாம் பார்த்தோம். இந்த நாட்டு மக்கள் வீதியில் இறங்கி போராடித்தான் அவர்களை துரத்தினார்கள். இவர்களா மீண்டும் இந்த நாட்டின் எதிர்க்கட்சி அரசியலை நடத்துவது? அவர்கள் மீதான வழக்குகளிலிருந்து எவ்வாறு தப்பிப்பதற்கும் தாம் இழந்த சலுகைகளை மீண்டும் பெறுவதற்குமே அவர்கள் தற்போது முயற்சிக்கின்றனர். கடந்த காலங்களில் பலமான அரசாங்கங்கள் இருந்த போது அதற்கு இணையாக பலமான எதிர்க்கட்சிகளும் சிறந்த எதிர்க்கட்சி தலைவரும் இருந்தார்கள். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இன்று நிலைமை மிகவும் மோசமாக மாறி இருக்கின்றது. இந்த எதிர்க்கட்சியை இதற்கு அப்பால் சென்று செல்லக்கூடிய சிறந்த தலைவர்களை உருவாக்க வேண்டும் என்றும் இந்த தலைவர்களின் கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்றும் இந்த தமிழ் சிங்கள புத்தாண்டு தினத்தில் பிரார்த்திக்கின்றேன். பிரார்த்தனா කරනවා මේ සිංහල දෙමළ අලුත් අවුරුද්දේ